ஏன்னா இது மாதிரி இந்த பேக்கிங் வந்து இல்லாம இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து அது கொத்தனார் மிஸ்டேக்கா, இல்ல வீட்டுக்காரங்களா, இல்ல இன்ஜினியரா, இது யாரா இருந்தாலும் சரி, இது வந்து மேல உள்ள கலவை பூச்சி இருக்கு பாருங்க மேல. சீலிங்ல அந்த பூச்சி இருக்கு இல்லையா? பூச்சி எடுத்துட்டு நல்லா மார்ட்டர்லாம் வச்சு நல்லா சிமெண்ட் பேக்கிங்லாம் நல்லா நீட்டா வச்சு பேக் பண்ணணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது மாதிரி நீங்க வந்து உங்க வீடு வந்து நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்றீங்க. இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சரியா பேக் பண்ண முடியல. பேக் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆகும். ஃபியூச்சர்ல வந்து அந்த நில அதிர்வு இது மாதிரிலாம் வரும்போது, இது வந்து மேல என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஒரு 6 இன்ச்சுக்கு லிண்டல் ஃபுல்லாவே குடுத்துருக்கோம். அந்த வால் ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, லிண்டல் குடுத்துருக்கோம். த்ரூட் லிண்டல் குடுத்துருக்கோம். எதுவா இருந்தாலும் எப்படி குடுத்துருந்தாலும், இந்த பேக்கிங் கிளியரா இல்ல அப்படின்னாக்கா, அந்த அதிர்வுல வந்து கிராக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அ இது ரொம்ப ஓவரா இதாச்சுனாக்கா, அ உடைஞ்சு விழுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கே தெரியாது. அப்ப என்ன ரீசன் சொல்லி தெரியாது. என்னன்னா நம்ம வந்து இது மாரி உடைச்சு உடைச்சு பண்ணியிருப்போம். அது மாரி இது ஒரு இதுல வந்து ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசல் வந்து நம்ம இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, பேக் பண்ணியிருக்கோம். அந்த பிளாஸ்டிக்லாம் பண்ணி பாருங்க வெளிய தெரியல. அது மாரி இந்த இடத்துல புதுசா நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வடக்கு பகுதியில தான் இந்த தலைவாசல் இருந்தது முன்னாடி. அப்ப அத வந்து நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். அங்க ஒரு ஜன்னல் இருந்தது. அதையும் பேக் பண்ணி, இப்போ இது வந்து கார் பார்க்கிங் இருந்தது. வடமேற்கு மூலையில ஒரு கார் பார்க்கிங் இருந்தது. இத என்ன பண்றோம்னா, 4 மூலையும் கட் ஆகாத மாரி 90 டிகிரில நம்ம வந்து ஃபுல்லாவே அந்த வால் ஃபுல்லாவே எடுத்துட்டோம். இந்த ரூம்ஸ் ஃபுல்லாவே எடுத்துட்டோம். இப்ப இதே மாதிரி நமக்கு வந்து அந்த பேக்கிங் சரியா வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரியா? இப்போ பேக் பண்றது இதே மாரி பேக் பண்ணணும். இந்த பேக் பண்ணியிருக்கு பாருங்க. நீட்டா பக்காவா பேக் பண்ணிருக்கு. இதே மாதிரி பேக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து கொத்தனார் வந்து பேக் பண்ண இடம் இது. இது பேக் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சொல்யூஷன் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் பண்றாங்க இல்லையா? வாட்டர் ப்ரூஃப் பண்ணும்போது பாத்ரூம், இந்த மொட்டை மாடி, டெரஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரவுட்டிங் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரில் பண்ணிட்டு அதில் வந்து பிவிசி பைப்பு வச்சு அதுக்கு கெமிக்கல் வச்சு பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அது கம்ப்ரஸர் கொடுத்து கெமிக்கல் அப்ளை பண்ணி அதை பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிச்சயமா நீங்க வந்து பேக் பண்ணி தான் ஆகணும். இப்போ இது மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் வெளியே பார்க்கும்போது நீட்டா இருக்கு. உள்ள எப்படின்னு தெரியாதுன்னா, இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கூட இருக்கும். இது வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பில்லர்லாம் இருக்காது. பில்லர்லாம் இல்லாம ஃபுல்லாவே எல்லாமே ஓப்பன் ஃபவுண்டேஷன்ல பண்ண வீடு. இதே மாதிரிப்பட்ட அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து திருப்பி சொல்றோம். வாஸ்துபடி நீங்க வந்து வீடு கட்டுங்க. வாஸ்து பார்த்து கரெக்டா வீடு கட்டுங்க. ஃபியூச்சர்ல வந்து ஏகப்பட்ட இஷ்யூ எல்லாம் அட்டன் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஸ்து பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்பி வலியுறுத்துறோம். இதெல்லாம் உடச்சு பண்ணதுதான். சரியா?